எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ஷெரின் மீடியா. கருப்பு படத்துக்கு போறோம். அதனால எங்க அம்மா கருப்பா ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. கருப்பு படத்துக்கு போனா கருப்பு கலர் ட்ரெஸ் போடணும்ல. இது அன்எக்ஸ்பெக்டட். சும்மா நான் சொன்னா எதுக்குமா புடவெல்லாம் கட்டிட்டு வர அப்படின்னு கேட்டேன். பெசாம நீட்டா போன படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கலர் புடவை கட்டினேன். கடைசியில பார்த்தா கருப்பு படத்துக்கு போறதுக்கு நீ கருப்பு கலர்ல புடவை கட்டிருக்க. ஆமா, அதனால நாங்க ஜம்முன்னு ரெடி ஆகி இப்ப கருப்பு படத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து 3வது நாள் ஆச்சு. அஸ்பக்லாம் வந்து முன்னாடியே படம் பார்த்துட்டு வந்துட்டா. நாங்க வந்து 3 நாள் டிக்கெட் கிடைக்கலங்கிறனால இன்னைக்கு டிக்கெட் போட்டிருக்கோம். பிராட்வேக்கு தான் வந்து அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் லேட் பண்ணிட்டான். ஏமா அதனால இப்ப பொறுமையா போயிட்டு இருக்கோம். போறதுல சாப்பிட்டு எல்லாம் போலான்னு சொல்லி நிறைய பிளான்லாம் பண்ணிருந்தோம். ஆனா அஸ்பக்னால அந்த சாப்பிடுற பிளான் எல்லாம் பசிக்குது. படம் வேற 10:30க்கு மேலதான் முடியும். அப்படியா? ஆமா. அப்ப எப்படி வெளியில வந்தாலும் கடை எதுவுமே இருக்காது சாப்பிடுறதுக்கு. எப்படி பசிக்காது அன்ன வரைக்கும். அதுவும் பிராட்வேல போய் ஏதாவது வாங்கணும்னாலே நம்ம சொத்தளிக்கு 500 சாப்பிடவும் முடியாது. போற வெளியில காளான் ஃப்ரைட் ரைஸ் எதுனா நூடுல்ஸ் எதுனா சாப்பிட்டு லைட்டா சாப்பிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க ரெடி ஆயிட்டு லைட்டா பசிக்கலாம் செய்து நான் இதுக்குதான் என்ன பண்ணேன்னா, நம்ம பசிய பேலன்ஸ் பண்றதுக்கு அவல் சக்கரை தண்ணி 3 ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தான் வந்தேன். அதனால கொஞ்ச நேரம் பசி தாங்கும். அதாவது பாப்கார்ன் சாப்பிட்ற வரைக்கும் பசி தாங்கும். அதுக்கப்புறம் பசி தாங்காது. நாங்க போற பசிக்குதுன்னு சொன்னோமா, அப்படியே முட்டை போண்டா வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நம்ம போறதுக்குள்ள இப்பவே மணி ஆகி போச்சு. நாங்க போறதுக்குள்ள கண்டிப்பா டைம் ஆயிரும். அதனால முட்டை போண்டா, அதுக்கப்புறம் பருப்பு வடை சூப்பரா. இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு தெரியல, அவ்வளோ டிராபிக். ஏமா ஆனா நாங்க டைம் வந்து 7:20க்கு தான் நாங்க புக் பண்ணிருக்கோம். ஆனா இவ்ளோ டிராபிக். அங்க இருந்து பார்த்தா அது எங்க கவுண்டம்பாளையத்துல இருந்தே டிராபிக் தான். துடிலூர்ல இருந்தே டிராபிக் தான். எங்க நேரம் என்னமோ இவ்ளோ பரபரப்பா நாங்க எந்த படத்துக்குமே போனது இல்ல. எப்பயுமே 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு இனி ஒரு 20 நிமிஷம் படம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்கோம் 20 கரெக்டா 7:20க்கு உங்களை போய் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிவான சொல்றாங்க வாய்ப்பே இல்ல, டைட்டில் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம போவோம்னு. டைட்டில்னா அரை நாள் கழிச்சு தான் போடுவாங்க, பிரச்சனை இல்லை உங்களுக்கு. பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் டைட்டில். இதுக்குதான் இவனை நம்பவே கூடாது. பஸ் முன்னாடி போனோம்னா நம்ம இப்படிதான் இருக்கணும். ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் கார் வந்து கொஞ்சம் வாங்கி அது ஆம்புலன்ஸ் போனா அதிரடி பட போவாங்களா, அதே மாதிரி நாங்களும் இப்போ ஆம்புலன்ஸ்க்கு போய் அதிரடி பட மாதிரி போனோம். ஆனா அந்த ஆம்புலன்ஸ் அந்த கொங்குநாடு பக்கம் திரும்பிட்டாரு. நாங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டோம். நல்லா இருக்கு. வெளியில வெளிச்சம் சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஜோதியா இருக்கு. 100 ஃபீட் ரோடே அப்படியே பரபரப்பா சுத்திட்டு இருக்கு. நாங்க என்னடானா பொழப்புக்கு எடுத்து படத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ லைட்டா அப்புறம் பசிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சாப்பிட்டோம். நல்லா ஒரு 1.5 நான் 3 எனக்கு 3 எங்களுக்கு 3 அஸ்பக் சிவானாக்கு 3 வாங்கினாங்களா. நான் 1.5 முட்டை போண்டா, அம்மா 1.5 முட்டை போண்டா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போதான் பருப்பு வடை. உன்னை பார்த்தா பரபரப்பா போற மாதிரி தெரியலையே. எனக்கு இல்ல, நான் ஜாலியா கார்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். அஸ்பக் தான் பரபரப்பா ஓட்டுறான். இந்த வடை எங்க வாங்கினோம்னா அன்னைக்கு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல கூட. கரெக்டா கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு பிங்க் கலர்ல குட்டி தள்ளு வண்டி கடை இருக்கு. அங்கதான் 3 மணிக்கு மேல கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கத்துல. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்குல்ல, அது பக்கத்துல. ஹாஸ்பிடல் இல்ல அது. மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்துவாங்க அந்த காம்பவுண்ட்ல. ஆமா, அந்த காம்பவுண்ட் டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கத்துல ஒரு கட்டு போகும். எதுவும் இல்ல, கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு கட்டு போகும். அந்த கட்டுக்கு பக்கத்துல பிங்க் கலர்ல ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கும். குட்டியா தான் இருக்கும். 4 மணிக்கு மேல 5 மணிக்கு 6 மணிக்கு போங்க. அங்க 3 மணிக்கு போடாது. 3 மணிக்கெல்லாம் போக மாட்டாரு. சரி, 5 மணிக்கு போனா அவங்க வேணாங்கிறாங்களா. 5 மணிக்கு போங்க. போய் நல்லா பருப்பு வடை சூப்பரா இருக்கும். போண்டா, முட்டை போண்டா எல்லாமே சூப்பரா இருக்கும். உளுந்த வடை எனக்கு பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும். ஏமா ஆனா முட்டை போண்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாமே பாதி முட்டையை கொடுத்துட்டு 10 ரூபாய் வாங்குவாங்க. ஆனா இவங்க முழு முட்டையா கொடுப்பாங்க. வெட்டி அதுல பெப்பர் உப்பெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். நாங்க படத்துக்கு வந்துட்டோம். எங்க அம்மாக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டா பிடிக்காது. அதனால கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கோக். இது நார்மல் ரெகுலர் பாப்பா. அது கூட வந்து மெக்சிகன் டாப்பிங்கும் சீஸ் டாப்பிங்கும் போட்டிருக்கு. அது உள்ள போய் இந்த இதை வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நாங்கள் வந்து இப்போ இந்த பாப்கார்னை வந்து இப்படி போட்டு கிண்டுவோம். எல்லாருன்னா கிண்டுவாங்க.
படம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து காரை ஏறிட்டோம். படம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன உள்ளே வந்து பயங்கர கூட்டம், சரியான கூட்டம், கொஞ்சம் நெஞ்ச கூட்டம்லாம் பசிக்குது. இன்டர்வல் முடிச்சுட்டு நீ சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சா செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சா? எல்லாமே பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இதான் பொழுது போச்சு. படம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்களும் அவினாஷி ரோட்ல இருந்து தேடிட்டு வரோம், எங்கேயாவது ஹோட்டல் இருக்கான்னு. கடைசியில் எங்கேயுமே இல்லை. தள்ளுவண்டி கடையாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரின்னு கவுண்டம்பாளைய ஃபுல்லாக அலாசாச்சு. சரின்னு கடைசியாக ஒரு பரோட்டா வாங்க நின்றாச்சு. ஆனால் அங்கே பக்கத்தில் காளை நூடுல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அஸ்பக் வந்து எங்களோட மனசை மாற்றி இப்போ அஸ்பக்கும் சிவானா வந்து நூடுல்ஸ் வாங்க போயிருக்காங்க. அம்மா தூங்காத, கருப்பு படம் பார்த்துட்டு வந்து உனக்கு என்ன தூக்கம்? எந்திரியுமா? நான் முடிச்சு தாண்டி இருக்கேன். போகும்போதே சாப்பிட்டு போயிடலாமா? எதுக்கு நீ வீட்டில் போய் சாப்பிட்டு பேசாம போகும்போதே சாப்பிட்டு போயிடலாம். ஆல்ரெடி பாப்கார்ன் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ வீட்லயே போய் சாப்பிட்டு வேணாம், அங்கேயே சாப்பிட்டு போகும்போதே சாப்பிட்டு போகலாம், அப்போதான் கரெக்டாக இருக்கும். எங்கன்னா கவுண்டம்பாளையத்தில் சோளா இருக்கா, முன்னாடி உள்ள கவுண்டம்பாளையத்துக்குள்ளே வந்தாலே சிக்னல் இருக்கும். சிக்னலுக்கு பக்கத்தில் சோளா ஹோட்டல் இருக்கும் பெருசாக. அங்கே தான் பார்த்தீங்களா நம்மளோட நூடுல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு சிக்கன் நூடுல்ஸ், ஒரு சிக்கன் ரைஸ். ஆனால் சோளா ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கும்ல ஒரு தள்ளுவண்டி, அங்கே ஒரு தள்ளுவண்டி கடை தெரியுதா, பச்சை கலரில் போடு, அங்கே தான். அவ்வளோதான். இப்போ வாங்கியாச்சு, பார்சல் கட்டியாச்சு, நம்ம போகலாமா? ஜூஸ் குடிச்சதுக்கு மூக்கு அடைச்சிக்கிச்சு, ஒரு மாதிரி ஜலதோஷம் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இப்போ 2 மணிக்கு தான் குடிச்சிருப்பியா அந்த பாப்கார்ன் உள்ள போடணும்னு? ஆமா, அந்த பாப்கார்ன் 2 சாப்பிட்டதுமே சரி தண்ணி எதுனா குடிச்சா அந்த ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு குடிச்சேன் பாருங்க. அது ஜலதோஷம் பெரிய தவறாக வந்துகிட்டே இருக்கு. ஆமா, இது ஒரு பெரிய அதிசயம். இந்த ஆந்தை இருக்குல்ல, இவனை காமிச்சா அவன் டக்குன்னு ஓடிடுமா. இருங்க, இந்த ஆந்தையை வந்து நான் டெய்லியும் கேட்பேன், ஐயோ என்ன இந்த ஆந்தையை காணும். நேற்று எனக்கு ரொம்ப தோணுச்சு, எங்க இந்த ஆந்தை ரொம்ப நாளாக வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. அவன் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவான். நான் எப்போல்லாம் வெளியே வரேன்னா அப்போ அவன் இருப்பான். கொஞ்ச நாள் ஆளை காணோம். நேற்று நான் ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கே இதை காணோம் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக இங்கே வந்து இன்னைக்கு எனக்காக நிற்குது. இல்லை, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? அதிசயமாமா, என்னத்த அதிசயமா இந்த தெரியுது பாருங்க. ஆந்தை எங்கடா வந்துச்சு? ஆமாம், அது 2 நாள் எங்கேயோ ஊர் சுத்த போயிருக்கோம். 3ஆம் நாள் சோறு அடைஞ்சுன்னு. ஆமாவா இல்லையாமா? நான் சொன்னனால தானே அது வந்துச்சு. ஆமா, நீ சொன்னனால தான் வந்துச்சு. நீ யார் நம்மளாலும் சரி, நான் கேட்டதுனால இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ சொல்லு இங்கே இருக்குன்னா, ஆனால் காசு மரம் முளைக்கட்டும்னு சொல்லு. ஆமா, இந்த பைத்தியத்துக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு தான் அடுத்து சொல்லணும். போ, உனக்கு ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு புத்தியை கொடுங்க. நான் அதை நாங்கள் பார்த்துக்குருவோம், வேலையை பாரு. பாய். அவன் நம்மளை தான் பார்க்குறான்.